ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சற்றுமுன் கங்குவா திரைப்படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சூர்யா சாரோட மனைவியான ஜோதிகா மேம் பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றவங்களுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கங்குவா திரைப்படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம 10க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கங்குவா திரைப்படத்திற்கு தற்பொழுது பாசிட்டிவான ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்துமே கிடைச்சிட்டு வருது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஜோதிகா மேம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் பார்த்துடலாம். அதாவது 3 மணி நேரம் படத்துல அரை மணி நேரம் மட்டும்தான் சரியில்லாம இருக்குது, மத்தபடி 2.5 மணி நேரம் படம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம கங்குவா திரைப்படத்துல இறைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்றத நானே ஒத்துக்கிறேன் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம கங்குவா திரைப்படத்தோட முதல் ஷோ முடிகிறதுக்கு முன்னாடியே நெகட்டிவ் ரிவ்யூஸ நிறைய பேர் கொடுத்திருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம மற்ற பெரிய பட்ஜெட் படங்களுக்கு வராத விமர்சனங்கள் கங்குவா திரைப்படத்திற்கு மட்டும் வருவது ஏன் அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனை தொடர்ந்து பேசிய ஜோதிகா மேம் பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை விமர்சனம் செய்யும் போது பிடித்த காட்சிகளை மறந்து பிடிக்காத காட்சிகளை மட்டும் பேசுவது ஏன் அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கங்குவா திரைப்படத்தின் மீது திட்டமிட்ட அவதூற பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக எந்த ஒரு திரைப்படம் எடுத்தாலும் அதுல குறைகள் இல்லாம எந்த ஒரு திரைப்படத்தையுமே எடுக்க முடியாது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம குறைகள் இல்லாம எந்த ஒரு திரைப்படத்தையும் எடுக்க முடியாது அப்படின்றதையும், அதற்காக ஒட்டுமொத்த படத்தையும் குறை கூற முடியாது அப்படின்னு கங்குவா திரைப்படத்தோட நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு ஜோதிகா மேம் பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் தற்பொழுது கங்குவா திரைப்படத்திற்கு அனைவருமே டே 1 டே 2 விட டே 3ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துட்டு வராங்க. அதனால கண்டிப்பாக வசூல்ல ஒரு தரமான சம்பவம் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா.